அப்ப நான் ஊர்ல இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எல்லாம் கேக்குறீங்களா? ஆ, ஊர்ல இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த உலகத்திலேயே எது பெருசு? யார் பெரியவங்க? என்ன எந்த சக்தி பெருசு? அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த டவுட் வந்தப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த உலகத்திலே பெருசு வந்து நெருப்பு. ஏன்னா நெருப்பு என்ன பண்ணுது அமெரிக்கால அப்பப்ப? ஆ? fire என்ன ஆகுது? நூத்துக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. நூத்துக்கணக்கான மக்களோட வீடுகள் சும்மா ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணுது? மத்தாப்பு மாதிரி பொசு பொசுன்னு எரிஞ்சு போயிடுது. அப்ப நெருப்பு தான் பெருசுன்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து நெருப்பு கிட்ட பேசினேன். நெருப்பு கிட்ட பேசி கேட்டேன் நானு, நெருப்பு நீதான் பெருசா? இந்த உலகத்துல பெரிய வல்லமையான சக்தி நீதானா? அப்படின்னு கேட்டேன் நானு. நெருப்பு என்னை பார்த்து சிரிச்சுட்டு சொல்லிச்சு, நான் இல்ல. ஏன்னா நான் பெரிய சக்தியா இருக்கலாம், நான் பெருசா இருக்கலாம், நான் காட்டு அழிக்கலாம், ஊட்ட அழிக்கலாம். ஆனா ஒரு பக்கெட் தண்ணி ஊத்துனா நான் என்ன பண்ணிடுவேன் நானு? ஆ, பொசுக்குன்னு போயிடுவேன். அது என்னை விட தண்ணிக்கு தான் வந்து என்னது பவர் அதிகம், சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் தண்ணிக்கிட்ட கேட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல மூன்றுல ஒரு பங்கு என்னவா இருக்குது? தண்ணியா இருக்கு. தெரியுமா உங்களுக்குலாம்? இந்த உலகத்துல மூன்றுல ஒரு பங்கு தண்ணி. இந்த இந்தியா சுத்தி எத்தனை பக்கத்துல தண்ணி இருக்குது? மூணு பக்கத்துல இல்லையா? கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு அரபிக்கடல், அப்புறம் என்ன இருக்குது? ஆ? இந்திய சமுத்திரம் பாருங்க. அப்ப எல்லாமே மூணு பக்கம் சொல்லுங்க. அப்ப உலகம் பூரா உலகத்துல மூணு பங்கு தண்ணியா இருக்குது. அப்ப நீதான் பெருசா அப்படின்னு கேட்டேன் நானு. அது சிரிச்சுட்டு சொன்னுச்சு, நான் இல்ல, நான் வேணா மூணு பங்கா இருக்கலாம், ஆனா அந்த சூரியன் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த சூரியன் இந்த தண்ணி மேல படும்போது தண்ணின்னா அது ஆவியாயிடுது. ஆவியாயிடுது. ஏன்னா அப்ப சூரியன் கேட்டேன், நீதான் பெரிய சக்தி வாய்ந்ததா? நீதான் எல்லாம் இது பண்றியா? ஏன்னா நீதான் ரொம்ப வல்லமையானதா அப்படின்னு. சூரியன் சொல்லிச்சு, கிடையாது. என்னை விட வலிமை வாய்ந்தது அது இந்த மேகங்கள். இன்னைக்கு சூரியன் தெரியுதா வெளியில? வெளிச்சம் தெரியும். ஆனா சூரியன் தெரியுதா? தெரியுதா சூரியன்? அங்க அப்படி பாரு, சூரியன் தெரியுதா? இல்ல, சூரிய வெளிச்சம் தான் இருக்குது இல்லையா? அப்ப அந்த சூரியன் சொல்லிச்சு, என்னை விட சக்தி வாய்ந்தது என்னது? மேகம். அது வந்து என்ன மறைச்சு என்ன பண்ணுது? எல்லா இடத்துல இது வந்து மறைஞ்சு போய் சூரிய ஒளி மறைஞ்சு போகுது அப்படிச்சு. அப்ப மேகத்தை பார்த்து கேட்டேன் நான் ஃபிளைட்ல போகும்போது, மேகமே நீதான் ரொம்ப வல்லமை பொருந்தியதா? அது உனக்கு தான் ரொம்ப சக்தியா? ஏன்னா பார்க்க நீ அப்படின்னா என்னது அப்படி மேகம் ஃபிளைட்ல போகும்போது அப்படி பார்த்தாக்கா அந்த மேகம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். வெள்ளை வெள்ளேர்னு, என்ன சுத்தமான வெள்ளையா இருக்கும். சரியா? இங்கே நம்ம கீழே கருமேகம் பார்க்குறோம். மேலே போகும்போது ஃபிளைட்ல போகும்போது கருமேகம் பார்க்க முடியாது. எல்லாம் வெள்ளையா இருக்கும். அப்போ மேகத்திட்ட கேட்டேன், இவ்வளோ தூய்மையா, இவ்வளோ அழகாகவும், இவ்வளோ வல்லமையா இருக்கு, நீதான் பெருசா அப்படின்னா. அப்போ மேகம் நான் ஒன்றும் கிடையாது. இல்ல, என்ன ஆட்டி படைக்கிறது என்னது? காத்து. என்னது? காத்து. என்ன ஆட்டி படைக்கிறது யாரு? ஒரு சோழ காத்து அடிச்சுன்னா நான் எங்கேயும் போயிடுவேன். இந்த பக்கம் காத்து வச்சு இந்த பக்கம் துரத்தி விட்டுருவோம், அந்த பக்கம் காத்து வச்சு அந்த பக்கம் துரத்தி விட்டுருவோம். அதனால என்னை விட வல்லமையானது என்னது? காத்து, காற்று அப்படின்னு மேகம் சொல்லுச்சு. அப்ப நான் மேகத்து வல்லமையானது காற்று அப்படின்னு சரி பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்காவில் அப்பப்போ என்ன பண்ணும், இந்த சூறாவளி காற்று வரும். அதுவும் அந்த நெருப்பு போல என்ன பண்ணும், வீடுங்க கடைங்க எல்லாம் அழிக்கும், மக்களை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் எங்கேயா போட்டு என்ன பண்ணும், 100 அடி 200 அடி மேலே போய் கீழே வரும்போது செத்து போயிடுவாங்க. அது போல காற்று நீரா வல்லமையானதா அப்படின்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் காற்று உனக்கு ஒன்றும் வல்லமை கிடையாது, மலைக்கு தான் வல்லமை உண்டு. மழை தான் என்ன பண்ணுது, மேகத்தை தடுத்து நிறுத்துது, என்னை தடுத்து நிறுத்து. நான் காற்று போகும்போது என்ன பண்றேன், மேகத்தை ஒன்றும் இது மழை என்ன பண்ண முடியாது, காற்று ஒன்றும் பண்ண முடியாது. காற்று மலையை சுற்றி தான் போகணும் இல்லையா? இல்லை மலை மேலே அடிக்கும், சைடில் அடிக்கும், சுற்றி போகும். அதனால இப்போ மழை சொன்னிச்சு, நான் ஒன்றும் கிடையாது. மனுஷன் நினைச்சா என்ன பண்ணுவான், வெடி வச்சு என்னை தகர்த்து போட்டுருவான், என்னை ஓட்ட போட்டு ரயிலை விடுவான், பஸ்ஸை விடுவான், என்ன பண்ணுவான், என்னது
மாலைக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, மாலை ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அப்ப அது சொல்லிச்சு, இந்த மனுஷனுங்க தான் ரொம்ப வல்லமையானவங்க, மனுஷனுக்கு தான் மனுஷனுக்கு தான் வல்லமையானவங்க அப்படின்னு சொல்லிச்சு அது. என்ன அப்ப நான் ஒரு மனுஷனை பார்த்து கேட்டேன், நீ தான் ரொம்ப வல்லமையா, மனுஷங்க ரொம்ப வல்லமையா, மனுஷங்க தான் எது செஞ்சாலும் நடக்குமா அப்படின்னா, இல்ல இல்ல, மனுஷனோட ஒரு பெரிய சக்தி இருக்குது, அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு தெரியாது, அதனால தான் நான் கேட்கிறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் சொன்னான், மரணம் தான் என்னோட பெரிய சக்தி. என்னது? மரணம், சாவறது. மரணம் என்ன பண்ணும்? யார் வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் என்ன பண்ணும்? எடுத்துட்டு போயிடும் இல்லையா? நானே 2 தடவை அக்டோபர் 22 மே 26 மரணத்துல வாசல்ல போய் கதை தட்டிட்டு வந்துட்டேன், குறைச்சி விட்டான் மரணம் என்ன. சரியா? அப்ப நான் மரணத்துக்கிட்ட போய் கேட்டேன், நான் இதை போல அடிக்கடி உன்கிட்ட வந்துட்டு போறேன், நீ எனக்கு துரத்தி விடுவிய, நீலாம் ரொம்ப சக்தியா, ஏன் என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னா, உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை, எனக்கு அந்த சக்தி கிடையாது, ஆனா என்னை விட சக்தி படைத்த ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன எல்லாம் நினைக்கிறாங்க மரணம் வந்து எல்லாம் முடிச்சு கூடாது அப்படின்னு, ஆனா அந்த மரணத்தையும் ஜெயித்தவரு ஒருத்தர் இருக்கிறாரு. மரணம் என் மூக்கு என்ன பண்ணிட்டாரு? அவரு உடச்சுட்டாரு. மரணத்தை மூக்கு கூறு என்ன பண்ணிட்டாரு? அப்படியே ஒரு தட்டு தட்டி உடச்சு விட்டாரு. அப்படியா? அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் நான் மரணத்தை. அந்த மரணம் சொல்லிச்சு, அந்த ஆள் ஒருத்தர் இருந்தான், என்ன அவன் என்ன பண்ண, நான் அடி பின்னு எல்லாத்தையும் வச்சு அடிச்சு அவனை சிலுவையில் அரைஞ்சு அவனை மறிக்க வச்சு, நான் அந்த மனுஷனை மறிச்ச மனுஷனை நான் என்ன பண்ணேன், பூமியில போட்டு குகையில போட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சு மூடி விட்டேன். ஆனா பார்த்தாக்கா வெள்ளிக்கிழமை நான் மூடி போட்ட மரணத்துல ஞாயிற்றுக்கிழமை காலைல என்ன பண்ணிட்டாரு? அவரு ஏஞ்சி விட்டாரு. அப்ப எனக்கு என்ன சக்தி இருக்குது? மரணமான என்னைய அவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணாரு? எல்லாம் சொல்லுங்க, மரணத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவரு ஜெயிச்சிட்டாரு. அது யாருப்பான்னு கேட்டேன் நான். யாரு தெரியுமா உங்களுக்குலாம்? யாரு தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா யாருன்னு? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களா? 1 2 3 4 சொல்லு. ஏசுசாமி தான் அவர் மரணத்தை வென்றார். அப்ப இந்த உலகத்திலேயே வல்லமையான தேவன் யாரு? ஏசுசாமி தான். மரணத்தை ஜெயித்தாரு, காற்றை அடக்குனாரு, கடலை அடக்குனாரு. என்ன வேதத்தை படிச்சுன்னா என்ன பண்ணாரு? மலைகள் எல்லாம் சமமாக்குனாராம், மலைகள் எல்லாம் குன்றுகளாக்குனாரு. எல்லாத்தையும் பண்ணது யாரு? இப்ப ஏசுசாமி தான் உன்கிட்ட பேச போறாரு. இன்னைக்கு உன் இருதயத்துல வரப்போறாரு, உன்னில வந்து ஜீவிக்க போறாரு. என்ன அந்த தேவனை நீ பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த ஏசாமிய எது வந்தாலும் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. புரியுதா? கதை புரிஞ்சா? அப்ப இந்த உலகத்திலே வல்லமை உள்ளது யாரு? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.